வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டூ என்ற வேர்டை பத்தி தாங்க பார்க்க போறோம். டூனா அட்வர்பு. இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா மோர் தென் நீடட், மோர் தென் வாண்டட், மோர் தென் சூட்டபிள், மோர் தென் இனஃப். தேவைக்கு அதிகமா இருக்கிறது, வேண்டுன்ற அளவோட அதிகமா இருக்கிறது, போதும் அப்படின்ற அளவோட அதிகமா இருக்கிறது. அதாவது ஒரு விஷயம் அளவுக்கு அதிகமாவோ இல்ல அளவுக்கு ரொம்ப கம்மியாவோ இருந்தா அந்த மாதிரி நேரத்துல டூ என்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணலாம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இதை பேஸ் பண்ணி ஒரு 11 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன். அதை பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இந்த வேர்டை யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் பார்ப்போம். he is too lean. அவன் ரொம்ப ஒல்லியா இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. he is too lean. ரெண்டாவது பார்ப்போம். I can't reach the fan. It is a bit too high. என்னால ஃபேனை தொட முடியல, அது கொஞ்சம் எனக்கு அதிகமா ஹைட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. I can't reach the fan. It is a bit too high. மூணாவது பார்ப்போம். There were too many people in a small car. ஒரு சின்ன கார்ல நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. There were too many people in a small car. நாலாவது பார்ப்போம். It is too expensive bike for me. இது எனக்கு ரொம்ப விலை உயர்ந்த பைக்கு அப்படின்னு சொல்றாங்க. It is too expensive bike for me. அஞ்சாவது பார்ப்போம். மேனேஜர் is giving too much trouble to employees. மேனேஜர் வந்து வேலை செய்யறவங்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. மேனேஜர் இஸ் கிவிங் டூ மச் ட்ரபிள் டு எம்ப்ளாயீஸ். ஆறாவது பார்ப்போம். இட் இஸ் டூ ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். இது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் டூ ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏழாவது பார்ப்போம். she fills the bottle too full, so water spilled out. அவ தண்ணி பாட்டில்ல ஃபுல்லா தண்ணி ஊத்துனதுனால தண்ணி கொஞ்சம் வெளியே சிந்திருச்சு அப்படின்னு சொல்றாங்க. she fills the bottle too full, so water spilled out. எட்டாவது பார்ப்போம். the steps are too steep to walk. படி வந்து ரொம்ப அவசரமா இருக்கு, நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. தி ஸ்டெப்ஸ் ஆர் டூ ஸ்டீப் டு வாக். ஒன்பதாவது பார்ப்போம். யூ கனாட் பி பீஸ்ஃபுல் இஃப் யூ ஹாவ் டூ மெனி தாட்ஸ் இன் யுவர் மைண்ட். உங்க மனசுல நிறைய எண்ணங்கள் இருந்தா உங்களால நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. யூ கனாட் பி பீஸ்ஃபுல் இஃப் யூ ஹாவ் too many thoughts in your mind. பத்தாவது பார்ப்போம். I can't touch the tea kettle. The handle is too hot. இந்த இடத்துல டீ கேட்டில் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பேர் தான் டீ கேட்டில். இது நிறைய டீ கேட்டில் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துக்கு பேர் ஸ்பவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால இந்த டீ கேட்டில் டச் பண்ண முடியல, ஹேண்டில் வந்து ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. I can't touch the tea kettle. The handle is too hot. 11வது பார்ப்போம். Time is 11 p.m. No hotel will be kept open. It is already too late for dinner. மணி வந்து 11 ஆயிடுச்சு, எந்த ஹோட்டலுமே திறந்து இருக்காது, நம்ம வந்து நைட் சாப்பாட்டுக்கு ரொம்ப லேட்டா வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. Time is 11 p.m. No hotel will be kept open. இட் இஸ் ஆல்ரெடி டூ லேட் ஃபார் டின்னர். டூக்கு செகண்ட் மீனிங் இருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். இன் அடிஷன், ஆல்சோ, ஜென்ரலி அட் தி எண்ட் ஆஃப் தி சென்டென்ஸ். மேலும் கூடுதலா ஒரு விஷயத்தை சேர்க்கறது. அந்த மாதிரி நேரத்தில் டூன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணலாம். இதை பேஸ் பண்ணி ஒரு 5 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ப்போம். She would like to play with you too.
அவனும் உன் கூட சேர்ந்து விளையாடணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு சொல்றாங்க. She would like to play with you too. ரெண்டாவது பார்ப்போம். I like ice creams. Me too. எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா மீ டூ அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எனக்கும் ஐஸ்கிரீம் பிடிக்கும் அப்படின்ற மீனிங் வரும். இந்த மீ டூ பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மலா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஐ லைக் ஐஸ்கிரீம்ஸ். மீ டூ. மூணாவது பார்ப்போம். மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஷுட் ஸ்டாப் அட் ரெட் சிக்னல். சிமிலர்லி பைசைக்கிள்ஸ் மஸ்ட் ஸ்டாப் டூ. எல்லா வண்டியும் ரெட் சிக்னல் விழுந்தா நிக்கணும். அதே மாதிரி சைக்கிள் ஓட்டுறவங்களும் ரெட் சிக்னல் விழுந்தா நிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஷுட் ஸ்டாப் அட் ரெட் சிக்னல். சிமிலர்லி பைசைக்கிள்ஸ் மஸ்ட் ஸ்டாப் டூ. நாலாவது பார்ப்போம். கிரீன் இஸ் மை ஃபேவரட் கலர் பட் ஐ லைக் எல்லோ டூ. பச்சை வந்து எனக்கு பிடிச்ச கலரு, ஆனா எனக்கு மஞ்சள் கலரும் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கிரீன் இஸ் மை ஃபேவரட் கலர் பட் ஐ லைக் எல்லோ டூ. அஞ்சாவது பார்ப்போம். ராகுல் திங்ஸ் he is ரைட் அண்ட் ஐ டூ டூ. அவன் ரைட்டுன்னு ராகுல் நினைக்கிறான், அப்படிதான்னு நானும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ராகுல் திங்ஸ் he is ரைட் அண்ட் ஐ டூ டூ. டூக்கு மூணாவது மீனிங் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். வெரி ஆர் கம்ப்ளீட்லி. மிகவும் முழுமையான அப்படின்ற மீனிங்ல வரும். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு 8 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஷீ வாஸ் நாட் டூ ஹாப்பி when I told her that she passed in her exam. அவ எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டா அப்படின்ற விஷயத்த அவட்ட சொல்லும் போது அவ ரொம்ப சந்தோஷப்படல அப்படின்னு சொல்றாங்க. She was not too happy when I told her that she passed in her exam. ரெண்டாவது பார்ப்போம். My sister has been not too well recently. என்னோட சிஸ்டர் வந்து முழுமையா குணமடையல அப்படின்னு சொல்றாங்க. My sister has been not too well recently. மூணாவது பார்ப்போம். He had a mild heart attack and nothing too serious. அவனுக்கு மைல்டு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, ஆனா ரொம்ப பயப்படுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. He had a mild heart attack and nothing too serious. நாலாவது பார்ப்போம். Don't drive too closely or you may crash into the vehicle in front. வண்டி ஓட்டும் போது ரொம்ப கிட்டக்க போவாத, இல்லைன்னா முன்னாடி போற வண்டி மேல நீ இடிச்சிருவ அப்படின்னு சொல்றாங்க. Don't drive too closely or you may crash into the vehicle in front. அஞ்சாவது பார்ப்போம். Don't go too near him. You might catch his cold. அவன் பக்கத்துல ரொம்ப போகாத, இல்லைன்னா அவனோட கோல்டு உனக்கு பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Don't go too near him. You might catch his cold. ஆறாவது பார்ப்போம். If they all work together, it won't take too long. அவங்களாம் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சா ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. If they all work together, it won't take too long. ஏழாவது பார்ப்போம். She prefers simple dress, nothing too fancy. அவ சிம்பிளா தான் ட்ரெஸ் பண்ணுவா, ரொம்ப ஃபேன்சியா ட்ரெஸ் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. She prefers simple dress, nothing too fancy. எட்டாவது பார்ப்போம். If the weather is too bad, we cannot go for shopping. வெதர் வந்து ரொம்ப மோசமா இருந்தா நம்மளால ஷாப்பிங் போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. If the weather is too bad, we cannot go for shopping. டெய்லி யூசேஜுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு 20 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன். அதை பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Coffee is too hot to drink. Your shirt is too large for me. Office is too long from my home. The road is too narrow, so
you cannot bring the car to that road. That accident wrecked him too bad. It took 6 months to recover. இந்த இடத்துல rigged அப்படின்னா வெரி பேட்லி டேமேஜ்ட் அப்படின்ற மீனிங் வரும். That accident wrecked him too bad. It took 6 months to recover. She is too busy in her business. The present trend is too much money is being invested in buying plots. The flats are too expensive in this area. Sometimes you are too petty while dealing with business partner. Mobile is too big to keep in the pocket. Time is too short to reach airport. You are too late for the interview. Too much stress is not good for health. Bruce Lee was too fast while giving blows and kicks. They are too slow in their work. Stephen has taken too much time to finish this small work. Too many people are involved in this scam. BMW can be too shift on the road. இந்த இடத்துல ஷிஃப்ட்னா அதிகமான பிக்கப்பும் அதே சமயத்துல ஸ்மூத்தாவும் இருக்கு அப்படின்ற மீனிங்ல வரும். BMW can be too shift on the road. This food is too spicy to eat. Too many ideas won't give you solution. டூன்ற வேர்டை பத்தி பாத்தீங்க, கூடவே எக்ஸாம்பிள் சென்டென்ஸையும் பாத்தீங்க. இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்லாம் பேஸா வச்சு புதுசா ஒரு சென்டென்ஸ் நீங்களே கிரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இது போல நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறுபடியும் உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சதீஷ். தேங்க்யூ.